டேய் கார்த்தி, ஓடாத நில்லு. அப்பாப்பா அடிக்காதீங்கப்பா. அந்த பணத்தை நான் தானே தொலைச்சேன். நானே எப்படியாவது திருப்பி தந்துடுறேன்ப்பா. எப்படிடா உன்னால் திருப்பி தர முடியும்? நீயே வீட்டில் தெண்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு யார் 50,000 பணம் கொடுப்பா? அதான் நம்ம ஊர் தலைவர் இருக்கார்லப்பா, அதான் நம்ம பஞ்சாயத்து. அவர் புதுசாக கார் வாங்கியிருக்காராம். அதுக்கு டிரைவர் வேணுமா, ஆள் தேடுறாராம். டிரைவராக வேலைக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா. சரி, என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. என் பணத்தை மட்டும் நீ திருப்பி கொடுக்கல, இந்த வீட்லேயே இருக்க முடியாது. உன்னை விரட்டி விட்டுருவேன். அப்பாப்பா வீட்டை விட்டு துரத்துற அளவுக்குலாம் ஆகாதுப்பா. அதுக்குள்ளே உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன். கொஞ்சம் என்னை நம்புங்கப்பா. மீனாட்சி, மீனாட்சி, நம்ம பிள்ளை வேலைக்கு போகிறானாண்டி. இங்கே வாயன் ஒரு நிமிஷம். அப்போ சரி வா, நானே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசி உன்னை அவர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்றேன். டேய் கார்த்தி, வேலைக்கு போறியா? இவ்வளோ நாள் ஊர் சுற்றிட்டு ஊதாரியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ வேலைக்கு போகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேணுனேன். அந்த கடவுளுக்கு கேட்டுட்டு போல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்ன மீனாட்சி அக்கா, வீட்டில் வேலை இருக்குன்னு வரவே மாட்டீங்க. இன்றைக்கி ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. அடடே, அதிசயமாக இருக்கே. என்னடா அது? நெடுவாடி, வாடி வாடி, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தான் ஆர்வமாக உட்காந்துருக்கேன். வா வா, உட்காரு. அங்கே பாருக்கா, எல்லாருக்கும் முன்னாடி வர லட்சுமி லேட்டாகி வருது. எல்லாருக்கும் பிறகு வர்ற நீ முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். லட்சுமி வராளா? என்ன வரா? எந்த பக்கம் வரா? என்ன மீனாட்சி அக்கா, ரொம்ப சந்தோஷமா தெரியுது. என்ன விஷயம்? என்கிட்ட சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம். அடடே, எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நான் தான் முதல்ல வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் வரலையே என்னன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா எல்லாம் இங்கே இருக்குதுங்க. வசந்தி, வாடி வாடி, உட்காரு. என்னக்கா, எப்பயோட இன்னைக்கு முகத்தில் பிரகாசம் அதிகமாக தெரியுது. என்ன நெடுவாளி, இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே அவ்வளோ தூரம் நான் வந்து போயிட்டேன். எனக்கு இன்றைக்கி சண்டை போடுற மூடு இல்லை. அக்கா வேற சந்தோஷமாக இருக்குது. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. உட்காருங்க. சண்டையெல்லாம் இப்போ போட முடியாது. அதுக்கு இல்லை நெடுவாளி, இங்கே உட்காந்தா தான் நீங்கள் பேசுகிற எல்லாம் தெளிவாக கேட்கும். அங்கிட்டு போய் உக்காந்தா நம்ம அங்கே உட்காராமல் போயிட்ட முடியாது. என் மனசு உறுத்தும் நெடுவாளி. அடியே மீனாட்சி அக்கா, என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுயே. என்ன விஷயம்னு வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தராக கேட்குறோம். என்னென்ன சொல்ல மாட்டியம்மா? சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. நெடுவாளி, என் பிள்ளை வேலைக்கு போகிறானாண்டி. எவ்வளோ நாள் கனவு தெரியுமா அது? அதான் இவ்வளோ சந்தோஷம். என்ன மீனாட்சி அக்கா, உங்கள் பிள்ளை 50,000 பணத்தை தொலைச்சி விட்டான்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னென்னா வேலைக்கு போகிறாங்கிறீங்க. என்ன ஒன்றும் புரியலையே. அதை ஏன் கேட்குற லட்சுமி? எவனோ 50,000 பணம் கொடுத்தா 5 லட்சமா தர்றேன் நானும். அதை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துட்டு கொடுத்துட்டான் லட்சுமி. என்ன மீனாட்சி அக்கா, இந்த காலத்தில் 50,000 கொடுத்தா 5 லட்சம் தர்றேன்னு சொன்னால் எவனாவது நம்புவானா? என்ன நம்ம கார்த்தி இப்படி போய் இந்த காலத்தில் ஏமாந்துருக்கான்? ஏன்க்கா ஏமாந்துட்டாங்கிற, அப்புறம் வேலைக்கு போகிறாங்கிற, என்னக்கா சொல்கிறா? ஒன்றும் புரிய மாட்டேதே. அது ஒன்றும் இல்லை வசந்தி. அவன் காசு எடுத்துட்டு கொடுத்துட்டான்னு அவங்க அப்பா அடிக்க விரட்டினாங்களா, அதுக்கு பயந்துக்கிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான். சரி விடுங்கக்கா. ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடந்துட்டுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போயாவது உங்கள் பிள்ளை வேலைக்கு போகணுன்னு நினச்சானே. அதான் லட்சுமி, நானும் வேலைக்கு போகிறான்னு எனக்கு 50,000 பணம் போனது பெருசாக தெரியல. அவன் வேலைக்கு போகிறாங்கிறது தான் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டேய் வா, இல்லை வா. அதோடே யார் இது? நம்ம சுப்பிரமணி மாதிரி இருக்கு. என்ன பஞ்சாயத்து, எப்படி இருக்க? எனக்கு என்னடா சுப்பிரமணி, ஏதோ இருக்கேன். அப்புறம் நீ என்ன எந்த பக்கம் வந்திருக்க? வேலைக்கு போகலையா நீ? ஏதோ காரு வாங்கியிருக்கியாமே புதுசா, அதுக்கு டிரைவருக்கு தேடிக்கிட்டு இருக்கியாமே. அதான் என் பிள்ளைக்கு அந்த வேலையை போட்டு கொடுப்பியா என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நான் யார்? நம்ம கார்த்திக் தானே. நான் போட்டு தரேன், அவனை வர சொல்லு நாளையிலேருந்து வேலைக்கு. தலைவரே, நான் நாளையிலேருந்து கரெக்டாக வேலைக்கு வந்துடுவேன். ஏண்டா, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுன்னா கொடுக்க போகிறேன். அங்கேருந்து வந்து என் பிள்ளைக்கு வேலை தருவியான்னு கேட்குறேன். அடடே, இது யார்? நம்ம சுப்பிரமணியம் அண்ணன் மாதிரி இருக்கு. உட்காருங்கண்ணே, நான் காப்பி எடுத்துகிட்டு வரேன். டேய் கார்த்தி, எப்படி இருக்க?
ஆமாம்மா ஆமாம்மா, நம்ம கார்த்திக்கு ஒரு வேலை கேட்டு வந்தேன். இவன் வந்ததுலேருந்து கேள்வி கேட்குறானே தவிர உக்காரு காப்பி குடின்னு சொல்ல மாட்டான். என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி வருமா, வந்தோடனே எவ்வளோ பாசமாக கேட்குற. அத்தை நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கார்த்தி. சரி சரி பேசிக்கிட்டே இருக்காமல் 2 பேரும் உட்காருங்க, நான் போய் காப்பி எடுத்துகிட்டு வரேன். ஒன்று சேர்ந்துட்டீங்களா? அண்ணனும் தங்கச்சி ஒன்று சேர்ந்தா இப்படி தான். உட்காரு, இதுவும் உன் வீடு மாதிரி இல்லையா? இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? உன் வீடு தானே, இதுவும் நீ உட்கார வேண்டியது தானே. இல்லைடா, சும்மா தமாசுக்கு சொன்னேன்டா. இந்தாங்க காப்பி. காப்பி குடிங்க என்ன. கார்த்தி காப்பி குடி. ஆமாண்ணே, அண்ணி எப்படி இருக்காங்க? உங்கள் அண்ணி நல்லா இருக்காம்மா. நீ எப்படி இருக்கிற? ஆமாம், பாப்பாவெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, இப்போ நல்லா வளர்ந்துருக்கோம். பாப்பா எங்கே? அவள் காலேஜ் போயிருக்கான்னு. வந்துடுவா, சாயந்தரம் வந்துடுவா. இருங்க, சாயந்தரம் அவளை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஐயோ, அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இப்பயும் அப்படியே இருக்காளா இல்லை மாறிட்டாளான்னு தெரியல. அண்ணி அழைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பாக. அண்ணியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கார்த்தியே எவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டான், சின்ன வயசில் பார்த்தது. சரிம்மா சரிம்மா, ஒரு நாள் அழிச்சிட்டு வர்றேன். அவளும் உன்னை பார்க்கணுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வேலை விஷயமா கேட்போன்னுட்டு வந்தேன். சரிண்ணே, இருங்க. நீங்கள் நைட்டு போகலாம். நான் போய் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். இல்லைம்மா தங்கச்சி, வேலை வீட்டில் அப்படியே இருக்குது. இவன் மனசு மாறிடுவான், அதுக்குள்ளே வேலையை வாங்கி கொடுத்தரணுன்னு தான் அழிச்சிட்டு வந்தேன் இப்போ கையோடு. ஆமாம், என்ன திடீர்னு இங்கே வேலை கேட்டு வந்திருக்கேன்? முன்னாடி எங்கே வேலை பார்த்தான், என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குறா? எவன் வேலைக்கு போனான்? ஊர் சுற்றிக்கிட்டு டவுனில் போய் பைலோட சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ என்னென்னா வீட்டில் இருந்த 50,000 பணத்தை எடுத்துகிட்டு போய் எவங்கிட்டயோ கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுப்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பணம் போச்சு. அவன் தங்கம் கொடுக்குறேன்னு பித்தாளை கட்டியை கொடுத்து ஏமாற்றி விட்டான். ஏடா கார்த்தி, இந்த காலத்துலேயும் போய் 50,000 கொடுத்தா 5 லட்சம் கொடுப்போன்னு சொல்கிறவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை மாமா, அவன் கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துருந்தானா, அதான் நம்பி பணத்தை கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்து தங்க கட்டின்னு பார்த்தா அது பித்தாளையம். கார்த்தி, உனக்கு கோட்டு சுட்டு போட்டவங்களாம் நல்லவன்னு உனக்கு யார் சொன்னது? ஏமாத்துறவங்கெல்லாம் டீசெண்டாக தான் இருப்பாங்க. நம்ம தான் ஏமாறாமல் இருக்கணும். சரி சரி, இப்போ என்கிட்ட வந்துட்டான்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அவனை பற்றி நீ இனிமேல் கவலைப்படாத. நீ சொல்கிறத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரிண்ணே, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். இல்லைம்மா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம். என்னென்ன வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம எப்படி போவீங்க? இருங்க, நான் 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன். இல்லைம்மா, இன்னொரு நாள் உன் அண்ணி அழிச்சிக்கிட்டு வர்றேன், அப்போ சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போகிறேன். இன்னைக்கு வேலை இருக்குமா எனக்கு? அப்படியாண்ணே, சாப்பிட்டுட்டு போவீங்கன்னு நினச்சேன். வர்றேம்மா, நான் உங்கள் அண்ணி அழிச்சிக்கிட்டு ஒரு நாள் வர்றேன். அம்மா அம்மா, இந்த வந்துட்டால உங்கள் மருமவே, இந்த வர்றா பாருங்க. இதான் சத்யா. மாமா வந்திருக்காங்க பாரு, வாங்கன்னு சொல்லு. வாங்க மாமா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? அடடே சத்யா, நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? மாமா, நான் நல்லா இருக்கேன் மாமா. அம்மா, இது யாருமா? இவங்க தெரியலையா உனக்கு? இதுதான் நம்ம கார்த்தி. ஐயோ, மாறிட்டாளா அப்படியே இருக்கிறாளான்னு தெரியலையே.